ஜூன் மாதம் 5ஆம் திகதி இலங்கை ரூபாவுடைய பெறுமதி தொடர்ச்சியான வீழ்ச்சியை சந்திக்கிறது. இந்த 5 நாட்களும் திங்கள் முதல் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த 5 நாட்களும் இந்த கிழமைக்குள்ள எங்கேயுமே இலங்கை ரூபா வலுப்பெற்றதாக இல்லை. வீழ்ச்சி அடைந்து கொண்டே செல்லுது. அமெரிக்க டாலருக்கு எதிராக அமெரிக்க டாலர் தொடர்ச்சியாக உயர்கிறது. இன்றைய நாள்ல அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபா கொள்வனவு விலையாக 332 ரூபாய் 27%, அதோட விற்பனை விலையாக 342 ரூபாய். இது ஒரு பெரிய தொகைதான். கடந்த கிழமைக்கு முதல் கிழமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்தது. இப்பொழுது 2 கிழமையாக, போன கிழமை இந்த கிழமை 2 கிழமையும் உயர்வை சந்தித்திருக்கிறது. இதனால இலங்கை ரூபாவுடைய வீழ்ச்சி, இலங்கை ரூபா மேல இருக்கின்ற இந்த அழுத்தம் காரணமாக பொருட்களின் விலைகள் வரும் நாட்கள்ல பெரிய அளவாக அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஷ் டி சில்வா இது தொடர்பான சில விஷயங்களை இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வீழ்ச்சி என்பது, நாணயத்துடைய வீழ்ச்சி என்பது அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கை மீது நம்பிக்கை இழக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இழப்பு தான் இதற்கு பிரதானமான காரணம். இந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவுடைய இந்த தளம்பலானது ஒரு பொருளாதாரத்தின் மீதும் அல்லது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கைகள் மீதும் நம்பிக்கை இழக்கப்பட்டவை. நம்பிக்கை மூலமாக தான் இதுல அதிகமாக இந்த விஷயமே நடந்து கொண்டிருக்கும். கடந்த நாட்கள்ல ஏற்பட்ட விலை உயர்வு, இந்த மாதிரியான சிக்கல்கள் காரணமாக, டொலர் பற்றாக்குறை காரணமாக இந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கிறது. இதனால டொலருக்கு நிகரான இலங்கை ரூபா வீழ்ச்சி அடைகிறது. வரும் நாட்கள்ல இந்த மாதிரி தொடர்ந்து இறுக்கமாக இருந்தால் இது ஒரு விலையேற்றத்துக்கான கட்டத்தை நெருங்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லுகிறாருன்னு சொன்னா, இப்பொழுது டொலர் பெறுமதி அதிகரித்து கொண்டிருக்கு அப்படின்றதுக்காக வெளிநாட்டுல இருக்கிற இலங்கையர்கள் நாட்டுக்குள்ள பணம் அனுப்புவதை தற்காலிகமா நிறுத்தி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூடட்டும், அப்ப அனுப்பும்போது ரூபா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்துல பலர் இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்து டொலரை நாட்டுக்குள்ள அனுப்புறத தாமதப்படுத்தி இருக்காங்க. இதுவும் ஒரு காரணம் இந்த ரூபா தளம்பல் நிலையையும் வீழ்ச்சியையும் சந்திப்பதற்கு. இதோடு மட்டுமில்லாமல் ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதி செய்து பெறப்பட்ட வருமானத்தை கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. காரணம் டாலர் பெறுமதி அதிகரிக்கிறதால இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தோம்னா இன்னும் அதிகமான லாபம் நமக்கு கிடைக்கும், ரூபாவில் கூட காசு கிடைக்கும்ன்றதுக்காக அதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சில செயற்பாடுகள் காரணமாகவும் நாட்டுக்குள்ள டாலர் வாருவது குறைவாக இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் கடந்த நாட்களில் ஏற்பட்ட ஏற்றுமதி செலவு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாகவும் இந்த தளம்பல் நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. மிக விரைவில் இது தொடர்பான சரியான ஒரு நிதி திட்டமிடுதல் கொள்கையின் மூலமா அரசாங்கம் இதை நம்பிக்கைத்தன்மையை ஏற்படுத்தும் வரைக்கும் இந்த தளம்பல் நிலை இருக்கும் அப்படின்றதான் அவருடைய கணிப்பாக இருக்கு. இந்த நாட்கள்ல அதிகமான பொருட்களுக்கு விலையேறும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிற நேரத்துல இந்த நாள்ல இல்ல அப்படி ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி எரிவாயுக்கான விலையில இந்த மாசம் ஜூன் மாதத்துக்கு எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்லி 2 நிறுவனங்களும் அறிவிச்சிருக்காங்க. என்னதான் நிறுவனங்கள் அறிவித்தாலும் இது அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஒரு சலுகையே அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அரசாங்கம் ஒரு சலுகை மாதிரி இந்த விலை உயர்வை தடுத்திருக்காங்க. இல்லைன்னா கட்டாயம் இந்த விலை உயர்வு நடந்திருக்க வேண்டியது. அந்த அளவுக்கு இறக்குமதி செலவு அதிகரித்திருக்கிறது கடந்த நாட்கள்ல. அந்த இறக்குமதி செலவை நிவர்த்தி செய்யறதுக்கு விலை உயர்வு நடந்திருக்க வேண்டியது, ஆனால் நடக்கல. நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசாங்கத்தினுடைய ஒரு சலுகையாக இந்த மாதத்துல வழங்கப்பட்டிருக்கு. டொலர் பெறுமதி உயர்ந்து கொண்டிருக்கிறது, அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறது என்ற மாதிரியான கருத்துக்களுக்கு நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த இன்றைய நாள்ல பதிலளிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம், இந்த மாதிரியான ஒரு செய்திகள் மக்கள் மத்தியில குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. இது ஒரு பொய்யான வழிநடத்தல் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்து எந்த வகையிலும் அரசாங்கம் இப்பொழுது ஒரு பொருளாதார சிக்கல்ல இல்ல. இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த டொலர் பெறுமதி மாற்றமானது பொருளாதார ரீதியில, உலக ரீதியில ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் தான். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் பதட்டம், அதிகளவான செலவுகளுக்கு நாங்க பொருட்களை இறக்குமதி செய்யறோம், இந்த மாதிரியான விஷயங்களால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குதே தவிர வேற எந்த வகையிலும் அரசாங்கமோ நாடோ எந்த இடத்திலும் பொருளாதார சிக்கல்ல இல்ல. பொருளாதார ஒரு சிக்கல்ல நாங்க இப்ப இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் பொய்யானது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை இன்றைய நாள்ல அவர் வெளிப்படையாக கொண்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல இனி வரப்போகின்ற, இனி இறக்குமதி செய்ய போகின்ற வாகனங்களை யாராவது இறக்குமதி செய்வர்களாக இருந்தால் அந்த வாகனத்தினுடைய செசி நம்பர்கள் உள்ளிட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பணம் அனுப்பப்படும்.
இப்ப நாம வந்து ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்ய போறோம், இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்றாங்க. ஆனால் இத்தனை வாகனம், இந்த வகையான வாகனம் இறக்குமதி செய்யறவன்னு தான் பணம் செலுத்தப்படுகிறது. ஆனால் இனிமேல் வாகனம் இறக்குறவங்க அந்த வாகனத்தினுடைய என்ஜினுடைய செசி நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும். எந்த வாகனத்தை நீங்க இறக்குறீங்க அப்படின்றது சரியாக குறிப்பிடப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து இனி வருகின்ற காலங்களில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாமே வந்து பெரிய அளவாக வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துறதுக்கான விஷயங்களாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட 24 வயதுடைய இளைஞர், அதாவது மேடையில பாடல்களை, புரட்சிகரமான வசனங்களை பயன்படுத்தி பாடல்களை பாடிய இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக போலீசார் ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்காங்க. இப்ப சமூக வலைதளங்கள்லையும் சமூகத்தில் மத்தியிலும் இப்ப பேசப்படுகின்ற விஷயங்கள் தொடர்பாக அந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேடையில பாடல்களை பாட முடியாது, அதற்கும் தடையா அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இப்பொழுது பகிரப்படுவதாகவும், அந்த கருத்துக்கள் முற்றுமுழுதாக மறுக்கப்பட வேண்டியது அப்படின்ற மாதிரியான தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது மேடையில பாடுறதுக்கோ மேடை இசை நிகழ்ச்சிகளுக்கோ எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு விடயத்தை செய்யக்கூடாத ஒரு விஷயத்த அல்லது புரட்சிகரமான வசனங்களை பயன்படுத்தி மீளுருவாக்கம் செய்வதற்கான ஒரு விடயத்தை முயற்சி செய்திருக்காரு. இதன் காரணமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய பாடல் வரிகள்ல இருக்கின்ற முரண்பாடுகள், இந்த வரிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான விடயங்களை கருத்தில் கொண்டுதான் அவருடைய கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறதே தவிர, எந்த இடத்திலும் மேடை இசை நிகழ்ச்சிகள்ல பாடக்கூடாது, மேடை இசை நிகழ்ச்சிகள்ல நடக்கக்கூடாது, அதற்கான கட்டுப்பாடுகள் இருக்கு என்ற கருத்துக்கள் பிழையானது அப்படின்ற தகவலை அவங்க வெளிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய அறிக்கைகள் மூலமாக அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான கைது நடவடிக்கைகள் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக இடம்பெறுது. அது தொடர்பான விசாரணைகள், நீதிமன்ற வழக்கு என்பது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் கொழும்பை சேர்ந்த ஒரு பெண் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சம்பாதித்த சொத்துக்களை முடக்குவதற்கு அல்லது அதை அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதற்கான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல இந்த போதைப்பொருள் தொடர்பாக கைதாகிறாங்க. இதனால பல சொத்துக்கள் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி விசாரணைகளும் தெரிய வந்தாலும் அது என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுதா என்ற பல கேள்விகள் இருந்தது. அதன் அடிப்படையில கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்த செய்திகளை பார்த்தோம்னு சொன்னா, நிறைய பேருடைய போதைப்பொருள் தொடர்பாக கைதாகின்ற நடவடிக்கைகளுக்கு அவங்க சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படுது. இந்த மாதிரி அரசியல்வாதிகள், ஊழல்வாதிகள் செய்த ஊழல் வழக்குகள்ல அவங்க குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டா அவங்கள்ட்ட இருந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளும் எதிர்காலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்துல நடக்குது. இதோட இன்னுமொரு விடயம், கடந்த 2 நாளைக்கு முதல்ல ஹொரணையில நடந்த ஒரு வங்கி, ஒரு அரச வங்கியின் ஏடிஎம் மிஷின்ல வைப்பிட போகின்ற பணம் கிட்டத்தட்ட 3.5 கோடி பெறுமதியான பண பேக்கை ஒரு மர்ம நபர் தூக்கிட்டு ஓடினார். இவர் இன்னும் கைது செய்யப்படல. ஆனால் இந்த வங்கியினுடைய முகாமையாளர், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரும் பாதுகாவலரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைய நாள்ல விசாரணைகள் அடிப்படையில, சில தரவுகள் அடிப்படையில இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் எடுத்துக்கொண்டு போனவர் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. உலகம் முழுவதும் இப்பொழுது எபோலா வைரஸினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கப்படுது. பல நாடுகளில் இருந்து வர விமானங்கள் இப்பொழுது பரிசோதனை செய்யப்படுது. குறிப்பாக உகண்டாவிலிருந்து வருகின்ற பயணிகள் மீது மிகப்பெரிய கவனங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல இந்தியாவுல எபோலா வைரஸால பாதிக்கப்பட்ட ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இந்தியாவோட ராஜஸ்தான்ல தான் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. ஏர் அரேபியா விமானம் மூலமாக ராஜஸ்தான் வந்த உகண்டா நாட்டு பெண் எபோலா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்காங்க. பரிசோதனைகள் மூலமாக அவங்க கண்டறியப்பட்டு இவங்க உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த தனிமைப்படுத்தல் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் நாம 2019, 20, 21ஆம் ஆண்டு காலத்துல கேட்டிருப்போம். மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரியான வசனங்களை கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். இப்பொழுது பல நாடுகள், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வர பயணிகள் மீது மிகப்பெரிய கவனம் செலுத்தப்படுகிறது. எல்லா நாடுகளும் இந்த பயணிகள் மீது கவனம் செலுத்தியிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது பல நாடுகளுக்கு பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறதால அந்தந்த நாடுகள் தங்களுடைய சுகாதார விஷயங்கள்ல கவனமாக கையாள வேண்டியது கட்டாயம் என்பதையும் வலியுறுத்தியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இன்று நாளில் பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.